கோவை உப்பிலிபாளையம் வீரமாத்தி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம். கோவை மாநகரம் சிங்காநல்லூர் அருகே உள்ள உப்பிலிபாளையம் மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் குலதெய்வ திருக்கோவிலின் புனராவர்த்தன அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொங்கு மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஸ்ரீ வீர விநாயகர், ஸ்ரீ வீர வேலவர், ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ துர்கை உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டு அஷ்டபந்தன மருந்து சாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் கும்பாபிஷேகத்திற்கு தயார் செய்யப்பட்டது. நேற்று சனிக்கிழமை காலை மங்கள இசை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கியது. மாலை வேளையில் முதற்கால யாக பூஜை, கும்ப அலங்காரம் மற்றும் மூலமந்திர ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து இரவு மூலவர் எந்திர ஸ்தாபனம் மற்றும் ரத்தின ஸ்தாபனம் செய்யும் நிகழ்வுகள் குருமார்கள் முன்னிலையில் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. காலை 7 மணிக்கு 2ஆம் கால யாக பூஜை மற்றும் நாடி சந்தானம் நிகழ்ச்சியும், காலை 10:30 11:30 மணிக்கு விமானம் மற்றும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சியும், நண்பகல் 12 மணிக்கு மகா அபிஷேகம், அலங்கார பூஜை மற்றும் பக்தர்களுக்கு மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் குலதெய்வ குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். போற்றி எந்தையடி போற்றி தேசடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தாய் பாம்பாய் பல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் ஊர் பெரியோர்கள் கோவில் முக்கியஸ்தர்கள் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் உப்பிலிபாளையம் மாரியம்மன் கோயில் வீதியில் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது. நமது கோவில் எங்கள் முன்னோர்களால் இந்த கோவில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 75 வருடங்களாக வீரமாத்தி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவுக்கு என்னுடைய குலதெய்வம் சார்ந்த குடும்பங்கள் அனைத்தும் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவுக்கு வருகின்ற எல்லா பக்தகோடிகளும் உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள் மூத்தவர்கள் எல்லாரும் இந்த திருவிழாவில் வந்து சீரும் சிறப்பு நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் சிங்கானூர் உப்பிலிபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் திருக்கோவில் குலதெய்வ கோவில் கும்பாபிஷேக திருவிழாவானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் குலதெய்வ சம்பந்தப்பட்ட அனைவரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இக்கோயில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்கள் பழமையான கோயிலாகும். இங்கே ஒரு 3-4 தலைமுறையாக இந்த கோயில் இங்கே கட்டப்பட்டு தொடர்ந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது.